எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெடியூல் படி 6 முடிச்சாச்சு, 7th 1 முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே 7th பார்த்தோம்னா செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சிட்டோம். செகண்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் மீடியா அண்ட் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு 2 லெசன் இருக்கு. ஸோ அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th and 12th இது ரெண்டுத்துலையுமே இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷன். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் பார்க்க போகிறோம், ரொம்ப சிம்பிளான ஒரு பேசிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் டக்குன்னு முடிஞ்சிடும், வாங்க நம்ம முடிக்கலாம். ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிட் 1 பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டேர்ம் 2ல ஓகேங்களா. ஸோ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதாவது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்றது பார்த்தீங்கன்னா யூனியன் லெஜிஸ்லேச்சர் மாதிரி. ஸோ அந்த யூனியனுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அவங்க அதோட எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாம இப்போ பார்க்க போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து எக்ஸிக்யூட்டிவா இருக்கிற கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் இவங்களோட பவர் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, கவர்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க 3 மெயின் ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இதை 3 பார்த்து பார்க்க போறோம். ஸோ அதை வந்து இதுல கொஞ்சம் ஒரு மினிமைஸ்டு வெர்ஷனா தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஈஸியா நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுதான் பார்த்தீங்கன்னா MLA அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஸோ எம்எல்ஏ அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுத்து மக்களோட பிரதிநிதியா போறவங்க தான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ. ஓகேங்களா, சரி ஓகே. சரி, இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில் ஒரு மெம்பரா இருக்காங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ்னா அசம்பிளினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்கீங்களா, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதுதான். ஸோ அதை தான் இப்போ வந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் செக்ரட்டரியேட், தமிழ்நாடோட செக்ரட்டரியா வந்து பார்த்தா தலைமைச் செயலகமும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபோர்ட்ரஸ் இன் இந்தியாவில் கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் தான். இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபோர்ட்ரஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். ஓகேங்களா, ஸோ இது இப்போ ஏதோ என்னவா யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செக்ரட்டேரியட்டாகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ தலைமைச் செயலகம்னு இல்லையா சென்னையில், அதுவாகவும் யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், விச் ஃபோர்ட் இஸ் கரண்ட்லி யூஸ்ட் அஸ் ஹவுசஸ் த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் செக்ரட்டரியேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த லோயர் ஹவுஸில் தான் எம்எல்ஏஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கான நலப்பணிகள், நலத்திட்டங்கள் இதை பற்றினானதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது. அப்படி இருக்க லோயர் ஹவுஸ். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து ஹையர் ஹவுஸ் இருக்கு, அதுதான் எம்எல்சி. நம்ம தமிழ்நாட்டில் அது இல்லை. ஓகேங்களா, அதை வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் காலத்துல வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது லோயர் ஹவுஸ் தான். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்க்கலாம். சரி ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்னன்னு பார்த்துட்டோம். அதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி ஓகே, அது தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்தியால ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னா அது வந்து 3 பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா யூனியன் ஒன்னு சொல்லிட்டு ஸ்டேட், அது மாதிரி யூனியன் டெரிட்டரி 3 பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா 29 ஸ்டேட் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, இன்க்ளூடிங் நம்மளோட கேபிட்டல் டெரிட்டரியான டெல்லியை சேர்த்து பாத்தீங்கன்னா 29 ஸ்டேட் 7 யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி பவர் இஸ் அதை சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 2 செட்டா வந்து பிரிஞ்சிருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா யூனியன், இன்னொன்னு பார்த்தோம்னா ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ இதுதான் இது இந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சிருந்தாலும் இது ஒன்னா சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ அப்படின்றதுனால தான் அது வந்து ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்வாங்க. ஓகேங்களா, கூட்டாட்சி அப்படின்வாங்களே, அது வந்து அதனாலதான் வந்து கூட்டாட்சி அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அதனால இது ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதே மாதிரி இந்தியான்றது பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்.
ஓகேங்களா. ஸோ ஒரு பார்லிமெண்ட் கொண்டு இருக்கிறது, ஒரு டெமோக்ரஸியை ஃபாலோ பண்ணக்கூடிய ரிப்பப்ளிக் கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரி தான் நம்ம இந்தியா. இதுக்கு யார் ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனியன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹெட் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா பிஎம். அதுக்கு அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா மற்ற மினிஸ்டர்ஸ்லாம். ஓகேங்களா. இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா அது வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. ஸோ பிரசிடென்ட் போதே வைஸ் பிரசிடென்ட் வந்துருவாங்க. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஆளுங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடென்ட். மீதி எல்லாம் அந்த வைஸ் பிரசிடென்ட், சேர்மன் இவங்க எல்லாம், வைஸ் சேர்பர்சன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்டரி தான். மெயின் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. இதே வந்து நம்ம ஸ்டேட்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா கவர்னர். ஓகேங்களா. ஸோ பிரசிடென்ட்னா அங்க யூனியன்ல பிரசிடென்ட், ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா கவர்னர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனியன்ல பிரைம் மினிஸ்டர், இங்க சிஎம். இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி மினிஸ்டர்ஸ், இங்க அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கவர்னர், சிஎம், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ கவர்னர், சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஆல் த மினிஸ்டர் கான்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்பி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னும், எம்எல்ஏ அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு பாத்தீங்கன்னா மெம்பராகவும் இருப்பாங்க. பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து எம்பின்னுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மெம்பரா இருக்கவங்கள எம்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. தனிச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு இயக்கம்லாம் கிடையாது. கான்ஸ்டியூஷன்ல நீங்க இப்படிதான் நடக்கணும்னு அவங்க ஏற்கனவே ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் படி தான் இவங்க நடந்துக்கணும். அதுதான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க் அக்கார்டிங் டு டேஸ்ன்னு கேட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. சரி, ஓகே. எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்றவங்க கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடென்ட், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பிஎம் இவங்க எல்லாம் பார்த்தோம்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் தான் வருவார், பிரைம் மினிஸ்டர். பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரைம் மினிஸ்டரும் டைரக்டா அவங்க செலக்ட் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் வைஸ் பிரசிடென்ட், அதுக்கடுத்து கவர்னர் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இவங்க. ஓகேங்களா. ஸோ எம்எல்ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தோம்னா எம்எல்ஏ, அப்புறம் பஞ்சாயத்து, லோக்கல் பாடிஸ்ல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களால தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான். ஓகேங்களா. ஸோ அதாவது இவங்களாம் வச்சு கவுன்சிலர் அவங்களெல்லாம் விட்டுருங்க, மற்றபடி இருப்பாங்களே அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ வந்து எம்எல்ஏஸ் பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க கிடையாது. எலெக்டட் பை பீப்புள் த்ரூ ஜெனரல் எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல், அதாவது அவங்க வந்து அதாவது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா இருப்பாங்க. அந்த அரசியல்வாதி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் நடக்கும், அவங்க போய் அதில் கலந்துக்கிட்டு ஜெயிப்பாங்க. ஸோ அதுல பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது பாத்தீங்கன்னா மேஜர் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் இருக்கு, தமிழ்நாடு இருக்குன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டியூன்சியா அந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நிறைய கான்ஸ்டியூன்சிஸா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு தொகுதி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமைச்சு கொடுப்பாங்க. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவர் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க எல்லாம் ஒன்னா பேசி. ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸுக்கு பிரிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்கும். அந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பிடிச்சவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து நிறைய ஓட்ஸ் கிடைக்குதோ அவங்க வந்து எம்எல்ஏவா டிக்ளேர் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஹூ கண்டக்ட்ஸ் அண்ட் மானிட்டர்ஸ் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா. ஸோ அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எது அதாவது மெஜாரிட்டி எம்எல்ஏ வந்து அவங்க இதுல வந்து ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி அவங்களோட தலைவரை பார்த்தீங்கன்னா சிஎம்மா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சிம்பிளா என்னன்னு சொல்லணும்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 கான்ஸ்டியூன்சி இருக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5க்கு மேல எடுக்கிறவங்க. ஓகேங்களா. 5க்கு மேல பாதிக்கு மேல 10ல பாதின்னா 5. ஸோ 5க்கு மேல எடுக்கிறவங்க வந்து மெஜாரிட்டி பார்ட்டி. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் எடுக்கிறவங்க யாரு அப்படின்னு 5க்கு அப்புறம் என்ன 6 எடுக்கிறாங்களா. ஸோ 6 ஜெயிச்சிட்டாங்கன்னா 4 இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி. அவ்வளவுதான். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் பார்ட்டில 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி தான் சொல்லுவாங்க. ஜெயிச்சாலுமே அவங்க ஆப்போசிட் பார்ட்டி தானே, ஸோ அதனால ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. வேற என்ன, அவ்வளவுதான். இது நம்ம ஏற்கனவே நான் தெரிஞ்ச விஷயம் தான்.
ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா 10th 12th வரும்போது இன்னும் கொஞ்சம் வந்து எலாபரேட்டாக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்தோம் இல்லைங்களா கவர்னர். ஒரு ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்னர், ஒரு சிஎம், அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்னராக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பிரசிடென்ட் தான் வந்து செலக்ட் பண்ணுவார். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கவர்னர் ஆகணும்னா அதுமாதிரி அவங்களோட டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். 5 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேர்ம். ஸோ அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த கவர்னர் வர வரைக்கும் இவங்க வந்து இருக்கலாம். 5 வருஷம் ஆனோடனே போயிடணும் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இந்த கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெஜாரிட்டி பார்ட்டி இருக்கும் இல்லையா, அவங்கள ஒருத்தரை வந்து சிஎம்மா தேர்ந்தெடுப்பாரு. ஸோ சிஎம்ஐ தேர்ந்தெடுக்கிறது கவர்னர். ஓகேங்களா. ஸோ இந்த சிஎம்மும் கவர்னர் 2 பேர் கன்சல்ட் பண்ணி ஆலோசிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர்ஸ், கேபினெட்டை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் வந்து மினிஸ்டர்ஸாக இருக்கணும் இந்த தொகுதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த பிரிவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுவாங்க. அவங்களோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ் முடிஞ்சும் அப்படி எலெக்ஷன் நடக்கும். இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ கவர்னரா ஆகிறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு சிட்டிசன், இது நார்மலா எல்லாருக்கும். அதே மாதிரி 35 வயசு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மைண்டா என்னது, நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆளா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃபீஸ், பப்ளிக் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அதாவது பார்த்தோன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய ஒரு இதுலையும் அவங்க வந்து இருக்கக்கூடாது. இதே வந்து சிஎம்க்கு பார்த்தோம்னா அதே மாதிரி அவங்க சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். இவங்க வந்து 35 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும், இவங்க வந்து 25 இயர்ஸ் முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவா இருந்திருக்கணும். ஓகேங்களா, எம்எல்ஏவா இருந்தணும். சப்போஸ் அந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா எம்எல்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடுல எம்எல்சி இல்லை, பட் வந்து ஒரு சில ஸ்டேட்லாம் இருக்கு, லைக் வந்து ஆந்திரா, தெலுங்கானாலாம், கர்நாடகாவில் இருக்கு. ஸோ அவங்களது பார்த்தோம்னா எம்எல்சி இருந்துச்சுன்னா எம்எல்சின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிட்டிசனாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 30 இயர்ஸ் ஏஜ் வந்து அவங்க கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து இது கவர்னர், இது எம்எல்ஏக்கு, இது எம்எல்சிக்கு. ஓகேங்களா. ஸோ கவர்னருக்கு 35, இதுக்கு பார்த்தீங்கன்னா 25, எம்எல்சிக்கு பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து சிஎம்ஆ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்திருக்கும். ஸோ இந்த தகுதியெல்லாம் அவங்கவுங்களா இருக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த ஏஜ் இதெல்லாம். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே தான். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து 2ஆ பிரிப்பாங்க, அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு, லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் சரி, யூனியன் லெஜிஸ்லேஷனும் சரி, பை கேமரல் தான். ஓகேங்களா. ஸோ அந்த அப்பர் லெஜிஸ்லேச்சரை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னுவாங்க, லோயரை பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னுவாங்க. ஸோ அந்த மெம்பராக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மெம்பராக இருந்தாங்கன்னா அவங்கள எம்எல்சின்னுவாங்க. இதே பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பராக இருந்தாங்கன்னா எம்எல்ஏன்னுவாங்க. அவ்வளோதான். லெஜிஸ்லேட்டிவ்ல ஒரு மெம்பர், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு மெம்பர். ஓகேங்களா, சரி ஓகே. பட் வந்து சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா யூனிகேமரா பை கேமராலாம் கேட்டாங்கன்னா யூனிகேமரல் தான். ஓகேங்களா, சரி ஓகே. ஓகே. ஸோ இப்போ கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன், சிஎம்க்கு என்ன ஃபங்க்ஷன் பார்க்கணும் இல்லையா. ஸோ அது அவ்வளோதான். ஸோ கவர்னர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஒரு இன்டெகிரல் பார்ட் அப்படின்றாங்க. ஸோ டேஷ் இஸ் அண்ட் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்னர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஹெட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் தான். ஓகேங்களா. எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் இவரோட பேர்ல தான் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருக்க யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிக்கு இவர் தான் சான்சலரா இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கான வைஸ் சான்சலரை இவர் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ சான்சலரா இருப்பாரு, மற்ற வைஸ் சான்சலரை இவர் தான் செலக்ட் பண்ணுவார். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவரோட அசன்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பில்லுமே என்ன ஆகும்னா லாவா மாறும். ஓகேங்களா. இவரோட அசன்ட் வந்து முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸை செலக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல். ஓகேங்களா. அடுத்து சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எஸ்பிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட சேர்மன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ல எலெக்ஷன் கமிஷன் இருப்பாங்களே அவங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர், இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான். பட் பார்த்தோன்னா ஹை கோர்ட்டுக்கு ஜட்ஜ் வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். ஓகேங்களா. அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, இது வந்து கவர்னரோட பவர் அண்ட் அவங்களோட அப்பாயின்மெண்ட். ஓகே. ஸோ சீஃப் மினிஸ்டர்
பாத்தீங்கன்னா என்னதான் கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஹெட்டா இருந்தாலும் அதோட ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம். லைக் யூனியன் மாதிரி பிரசிடென்ட் வந்து ஹெட்டா இருந்தாலும் அவங்களோட ரியல் எக்ஸிகியூட்டிவ் பவர் பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும். ரொம்ப முக்கியமானது விஷயம் எல்லாமே பிரைம் மினிஸ்டர் மூலியமா தான் பிரசிடென்ட்டுக்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் இங்க நடக்கிற அந்த லெஜிஸ்லேஷன்ல நடக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎம் மூலியமா தான் கவர்னருக்கு வந்து போகும். இவரோட அட்வைஸ் இல்லாம இவர் கவர்னர் எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் பில் வந்து இவர் மூலியமா தான் அசன்ட் ஆகும் அப்படின்னாலுமே சிஎம்மோட ஒப்புதல் இல்லாம கவர்னர் வந்து அசன்ட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ என்னதான் வந்து கவர்னர் வந்து மற்ற மினிஸ்டர்ஸை வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணாலுமே சிஎம்மோட ஒப்புதல் இல்லாம அவரால் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து என்னதான் கவர்னர் அங்கே ஹெட் இருந்தாலுமே அவர் அதாவது ரியல் எக்ஸிகியூட்டிவ் ஹெட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிஎம் தான். ஓகேங்களா. அவர் தான் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸோட ப்ரோட்டோஃபோலியோஸ். அவங்க இந்த விளையாட்டுத்துறைனா அங்க இதுல வந்து அவங்க இந்த மினிஸ்டர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்களே பார்த்தோன்னா அவங்க தான். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். டேஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தனியாகவும் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்லயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா. தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு யாருமே கிடையாது. ஓகேங்களா. இங்க ஒரு விஷயம் ஏதாவது நடக்குது அப்படின்னா எல்லாருமே தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் கடையில எல்லா மினிஸ்டரும் என்ன ஆவான்னா ஒரு டீமா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. தனித்தனியா பிரிஞ்சுலாம் கிடையாது. ஓகேங்களா. அவங்களுக்கு ஒரு துறை பிரிச்சு கொடுத்தாலுமே எல்லாருமே அவங்களுக்கு சிஎம் கீழே தான் வந்து ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த சிஎம் தான் பாத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ஸா பாலிசிஸா அந்த ஸ்டேட்டுக்கான பீப்புளுக்கான எல்லாமே பண்றது வெல்ஃபேர் எல்லாம் பண்றது பாத்தீங்கன்னா சிஎம் தான். அவர் தான் வந்து எல்லாமே ஃபார்முலேட் பண்ணுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நம்ம மேல சொன்னது இல்லைங்களா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா. ஸோ எல்சிக்கு கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான். அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல எல்ஏ இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் நிறைய இவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க எல்சிக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்சி இருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. ஸோ தெளிவாக பார்த்துக்கணும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் கலெக்டிவா ரெஸ்பான்சிபிளா இருக்கவங்க அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி யூனியனுக்கு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரின்னு சொல்லிட்டு இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்குமே பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி. ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா லா மேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேக் பண்ண லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஜுடிஷியரி என்ன அப்படின்னு பண்ணுவாங்கன்னா அந்த லா வந்து கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்பிரேட் பண்ணி இது பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த லா தப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல வந்து தலையிட்டு இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க ஜுடிஷியரி. ஓகேங்களா. ஒரு நீதித்துறை. ஓகேங்களா. ஸோ இவங்க லா மேக் பண்ணுவாங்க, வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் ஸ்டேட் லெவல்ல ஜுடிஷியல் ஆர்கன்ல ஹையஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவோட தலையீடு இல்லாமல் இண்டிபெண்டா இருக்கிற ஒரு இண்டிபெண்ட் பாடி. ஓகேங்களா. ஸோ அவங்களோட தலையீடு வந்து இதுல இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு ஹைகோர்ட் வந்து இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 28 ஸ்டேட்ஸ்க்கு 25 இதுதான் இருக்கு. அதாவது 2-3 ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைகோர்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம 10th வந்து இன்னும் தெளிவா படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ ஸ்டேட் ஹைகோர்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளஸ் அதர் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதர் ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கணும், இவ்வளோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் தான் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் இவங்க இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மும் கிடையாது, ஃபிக்ஸ்டும் கிடையாது. ஓகேங்களா. வந்து எப்போ வேணாலும் அது சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றாங்க. ஸோ நாட் யூனிஃபார்ம் அண்ட் ஃபிக்ஸ்டுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது நம்ம படித்தோம். அதே மாதிரி 62 வயசு வரைக்கும் அவங்க வந்து அந்த பதவியில் வந்து இருக்கலாம். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65. ஓகேங்களா. சரி, ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் ஹைகோர்ட் அது அந்த ஹைகோர்ட் தவிர மற்ற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் ட்ரிபுனல்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம மக்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த மேரேஜ் இஷ்யூஸ், ஃபேமிலி அஃபேர்ஸ், டிவோர்ஸ் கேசஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி கோர்ட்ஸ்ல வந்து பாத்துக்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லோக் அடாலத்
அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து மாதிரி கவர்மெண்ட் வந்து எடுத்து பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுறது, நிலத்தகராறு, நிலப்பிரச்சனை, அந்த பரப்பு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிக்கக்கூடியது. டக்குன்னு வந்து போய் கேஸாக சேரக்கூடாதுன்னா டக்குன்னு முடிச்சு அனுப்பிவிட்றான் காம்ப்ரமைஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ கோர்ட்டு கொண்டு போனால் அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ப்ராசஸாக போயிட்டுருக்கும். பட் லோக்கலில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மக்கள் வந்து போய் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாங்கன்னா 2 பேத்துக்குள்ள இருந்தால் நீ இவ்வளோ பட்டுன்னு இதை அவ்வளோ பண்ணு இப்படி பிரிங்க அந்த மாதிரிலாம் விசாரிச்சு டக்குன்னு முடிச்சு அனுப்பிவிட்ருவாங்க. அதுக்காக தான் இந்த லோக் அடல்ட். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது பீப்புள் கோட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே. ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் வந்து நிறைய டீப்பாக நம்ம என்ன பண்ண போறோம்னா 10th and 12th நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே புரியுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ சம்மரி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 29 ஸ்டேட்டு, 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு, இன்க்ளூடிங் டெல்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்னர், சீஃப் மினிஸ்டர் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் ஒரு ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்னர் பார்த்தோன்னா ஹெட், பட் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா சிஎம். ஸோ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், 5 years அவரோட டேர்ம்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட இன்டெகிரல் பார்ட் யாருன்னு பார்த்தோம்னா கவர்னர். பட் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பார்ட்டியோட லீடரை தான் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தோம்னா கவர்னர். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் அண்ட் இது பாருங்க, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். நம்ம மேல பார்த்தோம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்தோம் இல்லைங்களா? பட் ஆக்சுவலி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்க 2 பேருமே கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அப்படியே டைரக்டாவே கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்து ஹை கோர்ட்ஸ் ஆர் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஆர்கன் அட் த ஸ்டேட் லெவல். ஸோ ஸ்டேட் லெவல் ஸ்டேட் ஹை கோர்ட்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஓவர் த ஹோல் ஸ்டேட்டுக்குமே ஜூரிஸ்டிக்ஷன் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா ஹை கோர்ட் தான். ஸோ அவங்க தான் ஹையஸ்ட். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம இந்தியாவுக்கு நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பார்க்க போகிறது எவல்யூஷன். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் ஏஜ் ஃபார் பிகமிங் எ மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 years. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக 30 years. அடுத்து ஹவு மெனி ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 states தானே. ஒரு இடத்துல ரொம்ப டிஃப்ரெண்டாக கொடுத்துருவாங்க. ஒரு இடத்துல 28 states, அப்புறம் 9 யூனியன் டெரிட்டரிஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இது ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இதில் இருக்கு. சரி, ஓகே. the word state government refers to. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் த ஸ்டேட் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரெண்டும் சேர்ந்துட்டு தான் என்னது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். ஓவரால் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹெட்னாவே பிரசிடென்ட் தான். அடுத்து ஓகே, இந்த ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா கவர்னர். அடுத்து பார்த்தீங்கன்னா who appoints the chief minister and other minister. யாரு? கவர்னர். who becomes the chief minister பார்த்தோம்னா leader of majority party. what are the 3 branches of state government பார்த்தோம்னா legislative, executive and judiciary. governor is appointed by president. leader of the majority party is appointed as என்னவா பண்ணிருப்பாங்க, சிஎம்மா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அடுத்து that is the highest judicial organ பார்த்தோம்னா ஹை கோர்ட். எம்எல்ஏனா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்து that is particular area from where all the voters living that choose the representative பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூன்சியாக பிரிப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் ஏரியான்னு சொல்லுவாங்க இது. ஸோ அங்கே இருக்க ஓட்டர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் who are not the member of ruling party னா opposition party. அடுத்து எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. கவர்னர் பார்த்தோன்னா ஹெட் ஆஃப் ஸ்டேட். சீஃப் மினிஸ்டர் லீடர் ஆஃப் மெஜாரிட்டி பார்ட்டி. யூனியன் டெரிட்டரி 7. ஃபோர்ஸ் இன்சார்ஜ் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட். ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா which are the following statement is are not correct. So to become a governor one should be citizen of India. correct. one should have completed 25 years of age கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி should have sound mind. அதேமாதிரி should not hold any office of profit கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா
இதில் எது கரெக்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் தான். ஓகேங்களா, அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வரும் கவர்னருக்கு. ரைட், 35. ஸோ 35 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th. Consider the following statement and state true or false. MLAs are together responsible for working of the government. Yes, true. All the MLAs of other political party who do not belong to the ruling party are called opposition. Yes, true. MLAs are not the representative of people கேட்டுக்காங்க சொல்லியிருக்காங்க. பட் வந்து MLAs are the representative of people. So இது வந்து false. Find out the correct meaning of bicameral. Bicameral என்ன இருக்கும்? அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ் இருந்துச்சுன்னா அதான் பைகேமரல்னு சொல்லிப்போம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சி தான் ஆன்சர். இந்தியா ஹேஸ் எ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்ன்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கான்ஸ்டியூஷன் அக்கார்டிங் டு அவர் கான்ஸ்டியூஷன் பவர் இஸ் டிவைடட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ வந்து ரீசன் வந்து கரெக்ட் தான். ஸோ ஏ இஸ் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் த அசர்ஷன். அவ்வளோதான். ஓகேங்களா, சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ 7th வந்து பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 2 2 யூனிட் முடிச்சிட்டோம். ஸோ ஓகே, ஒரு யூனிட் முடிச்சோம். ரைட், இன்னும் ஒரு யூனிட் இருக்கு. ஓகேங்களா, ஸோ மீடியா அண்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டெமோக்ரஸி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே லைட்டாக இதை வரும், அதையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.